வைரமுத்து அவர்கள் வந்து உங்களோட இட்லிக்காக ஒரு கவிதையை எழுதியிருக்காரு இல்லையா? ஆமாம், அவர் வைரமுத்து இந்த மாதிரி உணவு கூடங்கள் துவக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவும் சரிதான், அது இட்லிங்கிறத உலகம் முழுவதும் கொண்டு போகணும். ஒரு சாதாரண இட்லின்னு வந்தும் கூட அவருடைய லைஃப்பில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணி பிடிச்சிருக்கும் போது உங்களாலேயும் முடியும். கடந்து வந்து ஒரு வெற்றி அடைஞ்சது பின்னாடி தான் நம்மளாம் ஒரு இடத்துக்கே வர முடியுது. அப்போ அந்த வெற்றி அடையிறதுக்கு நீ வரணும்னா உனக்கு தேவையானது பொறுமையும் கவனமும். முயற்சிங்கிறது ஏதோ செஞ்சோன்னு இல்லாமல் நம்ம நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யணும். நான் முயற்சித்து பார்த்தேன், அது முடியல, முடிகிற வரைக்கும் நீ முயற்சி செய்யணுங்கிறது தான். நான் எதை விதைச்சனோ அதுதானே எனக்கு கிடைச்சது. அது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இது செஞ்சாலும் சரிதான், கொஞ்சம் அந்த மக்களுடைய மனநிலையை கவர்ற மாதிரி நல்லது செஞ்சாலே போதும். ஓகே, எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும். நான் சில விஷயங்கள்லாம் செஞ்சேன். இந்த கடிதம் எழுதி போட்டது, அவங்களுடைய இது பண்ணது, எனக்கான ஒரு இடம் இருக்குதுன்னு நான் யூகித்தது. அது ஒருவேளை நான் முன்னாடியே எனக்கு தோல்வி தான் கிடைச்சது. இப்போ வெற்றி கிடைக்கல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் நிறைய பேர் எடுத்த உடனே ஏதாவது ஒன்று அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்காங்க. அப்படி அல்ல. தோல்விங்கிறது எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய படிகள் தான். ஓகே, எடுத்த உடனே இன்றைக்கி எல்லாமே வெற்றி கிடைக்காது. தோல்வின்னு ஒரு லைஃப்பில் யாருக்குமே கிடையாதுங்க. தோல்வின்னு சொல்கிறது எல்லாமே அது நான் ஏற்றுக்கவே மாட்டேன். தோல்விங்கிறது மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்த ஒரு வெற்றி தான் அது. நான் எனக்கு இவ்வளோ பணம் நஷ்டமாச்சு இதை செய்ததால், அப்போ இனி அதுக்கு மேல் நான் இது செய்யக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, மாற்றி நான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான். அப்போ தோல்விங்கிறது கொடுக்கக்கூடிய பாடங்கள், அனுபவங்கள், அது நமக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். முயற்சிங்கிறது ஏதோ செஞ்சோன்னு இல்லாமல் நம்ம நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யணும். நான் முயற்சித்து பார்த்தேன், அது முடியல, முடிகிற வரைக்கும் நீ முயற்சி செய்யணுங்கிறது தான். ஓகே, லைஃப்பில் நிறைய இடம் இருக்குங்க, நிறைய இடம் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அந்த ஜெயிக்கிற இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒரு முதலாளியாக இருக்கணும்னா நல்ல ஒரு தொழிலாளியாக நீ இருந்தால் தான். அதுக்காகவே நீ மாறணும், அதுவாகவே மாறணும். அப்போது அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான் சார். எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். நீங்கள் எங்களையெல்லாம் இந்த மாதிரி கூப்பிட்டு நேர்காணல் நடத்தி மக்களுக்கு போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஏதோ ஒரு உந்து சக்தி, ஏதோ ஒரு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், தொழில் முனைவோர்கள், இவங்கெல்லாம் பாரா ஒரு சாதாரண இட்லின்னு வந்தும் கூட அவருடைய லைஃப்பில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணி பிடிச்சிருக்கும் போது உங்களாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு தானே. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க வைங்க, இதை சினிமா பார்க்குறாங்க இல்லை மற்ற ஏதோ ஒன்று பார்க்குறாங்கன்னு இல்லாமல் இந்த நம்ம என்ன சேனல் சொன்னீங்க, சோசியல் டாக்ஸ். சோசியல் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறான். அப்படிங்கும்போதே அவனுக்கு முளைக்கும் தன்மை இருக்குன்னு அர்த்தம். என்னமோ சொல்ல வர்றாங்க, கேட்போம், காது கொடுத்து கேளு. நீ கண்ணில் பாரு, காது கொடுத்து கேளு, ஏதாவது நல்லது இருந்தால் அது மட்டும் எடுத்துக்கோ, மற்றதை விட்டுரு. அப்போ இன்றைக்கி கேளிக்கையான எத்தனையோ நிகழ்ச்சியில் இருந்தாலும் நம்மளுடைய இந்த சோசியல் டேக் அவன் பார்க்குறான் அப்படின்னு வைங்க, அவன் முளைக்க பிறந்தவன். இன்றைக்கி நம்ம மரம் செடி இது விதை வாங்குகிறோம், போடுறோம், உரம் போடுறோம், 1-2 முளைக்காமல் போயிடுது. கக்கா போகுது மாடி மேலே, மண் இல்லாத இடத்துல, மரத்தில் அது முளைக்குது. ஆக உரமெல்லாம் 2ஆம் பட்சம். நமக்குள்ளே முளைக்கும் தன்மைன்னு இருந்தால் எங்கே இருந்தாலும் முளைப்போம். முளைக்கும் தன்மை இன்னொருத்தருந்து வாங்க முடியாது. நானாகட்டும் நீங்களாகட்டும், இது எல்லாமே நம்ம அந்த இளைஞர்களுக்கு, தொழில் தொடங்குவர்களுக்கு உரமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் விதைக்குள்ளே முளைக்கும் தன்மைங்கிறது அங்கே தான் இருக்கணும். அது இருந்தால் எங்கே இருந்தாலும் முளைக்கும். அப்படி முளைக்கிறவங்க தான் நம்மளுடைய நேரில் இருப்பாங்க. நிச்சயமாக இது அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். வைரமுத்து அவர்கள் வந்து உங்களோட இட்லிக்காக ஒரு கவிதையை எழுதியிருக்காரு இல்லையா? ஆமாம், அவர் வைரமுத்து ஐயா எனக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ என்னுடைய தமிழ் உணர்வு, நான் தமிழில் நிறைய பேர்த்திட்ட பேசுகிறது, என்னுடைய பெயர், என் குழந்தைகளோட பெயர், இது எல்லாமே நிறையா தமிழாக இருக்கும். அப்போ தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் சந்திக்கணும்னு சொல்கிறாரு வைரமுத்து ஐயான்ட்டு எனக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வைரமுத்து ஐயாவை பார்க்குறது எங்களுக்குள்ள பெரிய பெருமை. ஆனால் வைரமுத்து ஐயாவை நான் பார்த்ததில்லை, பார்க்கணும். அப்போ என் மகன்கிட்ட சொல்கிறேன்,
அப்போ என் மகன் சொல்கிறாரு, அப்பா கொஞ்சம் இட்லி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பான்னு. ஏன்னா 8 மணிக்கு அவங்க வர சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் 5 மணிக்கு போய் கொஞ்சம் இட்லியெல்லாம் தயார் பண்ணி ஒரு அடுக்கில் போட்டு அந்த இட்லியோடு போய் இருக்கோம். எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ கவிஞர் வர்றாரு. வந்துட்டு உங்களை அறிமுகப்படுத்துங்க ஒவ்வொருத்தராக அப்படின்னாரு. ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு சொல்லிகிட்டு இருக்கும்போது அடுத்தது நான் எழுந்திரிச்சு, ஐயா வணக்கம், என் பேர் இட்லி இனியவன். இட்லியா அப்படிங்கும்போது அப்புறம் என் பையன், ஐயா இந்த மாதிரி இட்லி தயார் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம், உங்களுக்கும் உங்கள் உதவியாளருக்கெல்லாம் இட்லியும் கூட கொண்டு வந்திருக்கோம்லாம் என் பையன் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அவரெல்லாம் பேசிட்டு எல்லோரும் கலந்துரையாடல் முடிச்சுட்டு நாங்களும் போயிட்டோம். இட்லி அவருக்கு உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டோம். 2 நாள் கழித்து நான் ரஷ்ய தூதரகத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறேன். போய் என் மகன் நானும் போய் கார் விட்டு இறங்கினோடனே எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. கவிஞர் பேசுகிறார், உங்ககிட்ட கொஞ்சம் இருங்கன்னு. என் பையன் தான் ஃபோன் வச்சுருந்தான். அவன் அப்பா அது மாதிரி கவிஞர் பேசுகிறாருன்ட்டு கொடுத்தான். இனியவன், பெயருக்கேற்ப இனிமையானவர், அற்புதமான இட்லிகள், எத்தனை வடிவங்கள், அப்பப்பா பசியாரினேன், அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து பசியாரினேன்னு சொல்லி ஒரு கவிதையாக சொன்னாருங்க. அது ஒரு முறை ஐயா விகேடி நான் பாலன் ஐயாவை அடிக்கடி போய் சந்திப்பேன். அவர் கூட நிறைய நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவேன். ஏன்னா அவர் ரொம்பவும் என்னை உயரத்தில் வச்சு பார்த்தவர். அவர் என் பையனை கூப்பிட்டு, தம்பி பல லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு கவிதை, இந்த புக்லெட் மாதிரி ஒன்று போட்டு வைரமுத்து ஐயாவின் வரிகள், துர்கா அம்மா பாராட்டி பேசுகிறது, சிஎம்மோட துர்காம்மா அவங்க இட்லியை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் அச்சிட்டு வெய்ப்பா, எப்பா என்னப்பா நீயா அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுத்தியா சொன்னார். அந்த வைரமுத்து ஐயாவுடைய அந்த தொடர்பு அன்னைக்கு ஒரு நாள் நான் அதைத்தான் சொன்னேன் பார்த்தீங்களா. நான் அன்னைக்கு ஏதோ அவர் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு நான் போய் பார்த்து பேசிட்டு வந்திருந்தால் அதோட எங்களுடைய இது முடிஞ்சிருக்கும். அவரும் என்னை நினைவு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நினைவு வச்சிருக்க மாட்டார். அடுத்தது நான் போய் ஐயா இன்னொரு முறை சந்திக்கணுன்னா அதுக்கு நேரம் கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. என்னை தனிப்பட்ட பயிற்சியும் எனக்கு கிடைச்சிருக்காது. அந்த நேரத்துலையும் நான் சிரமம் பார்க்காம முன்னத்த நாள் இரவு சொல்கிறாங்க, அன்றைக்கி இரவே போய் மறுநாள் அன்றைக்கி இரவு பூரா தூங்காமல் அந்த இட்லியை தயார் பண்ணி அவருக்கு கொண்டு போய் கொடுத்து வந்ததுனால இன்றைக்கி மிகப்பெரிய எங்களுடைய உச்ச சுவைஞராக எல்லா நிகழ்வுகளையும் புத்தக வெளியீட்டு விழா போதெல்லாம் எங்களை அழைத்து கலந்துக்க செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பெரிய வாய்ப்புகளாக கொடுத்துட்ருக்காரு. அது இல்லாமல் திருவள்ளுவர் பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வீட்டில் ஒரு 300-400 பேருக்கு விருந்து வைப்பார். காலை உணவு திருவள்ளுவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறது வழக்கமாக செஞ்சிட்ருப்பார். அதுக்கெல்லாம் உணவு தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த இட்லி மட்டுமே தயாரித்த நான் இன்றைக்கி என் மகன் வந்து ஒட்டுமொத்தமாக பல்வேறு உணவுகள்லாம் சேர்ந்து ஒரு கேட்ரிங்காக பண்ணிகிட்ருக்காரு. அந்த கேட்ரிங்க்கு தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. அந்த ஒரு அந்த ஒரு நட்பு கிடைச்சதும் அந்த சமோதய புத்தின்னு சொல்லுவோம், அந்த சரியான நேரத்தில் சரியான செய்கிறது. ஓகே, இன்றைக்கி துர்கா அம்மையாரில் எங்கள் இட்லியை பற்றி பெருமையாக அவங்க உதவியாளராட்டியாவது இனியவன்ட்ட சொல்லி இட்லி கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அம்மா நேரடியாக தொலைபேசியில் கூப்பிட்டு, இனியவன் எங்கள் வீட்டில் ஒரு விருந்து 20 பேருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி இட்லியெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது. இனியவன் குழந்தைகள்லாம் வந்து ஒரு விழா மாதிரி கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் விழா மாதிரி அவங்க எல்லா விழாவும் கொண்டாடுவாங்க. கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல், இந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே அவங்க சாதி மதம் பாகுபாடு இல்லாமல் அவங்க குடும்பத்திலே எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அரவணைப்பாக இருக்கக்கூடியவங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் இனியவன், குழந்தைகளுக்கெல்லாம் மிக்கி மவுஸ் இட்லி இந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்புங்க அப்படிலாம் சொல்லி அவங்க எல்லாமே இன்றைக்கி இதை சொல்லி அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெருமையாக இனியவன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது, வந்தவங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்ட்டு என்கிட்ட பேசிட்டு, அப்புறம் நான் அம்மா 2 வாரத்தமாக என் பொண்ணுக்கிட்ட ஒய்ஃப்கிட்ட பேசுங்கன்னா என் ஒய்ஃபுக்கிட்ட ரொம்ப பேசி அன்பாக பேசுகிறது. இதெல்லாமே இதுக்கு எனக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, என்னுடைய மகள் பிறந்தநாள் 2012 பிறந்த நாளுக்கு எனக்கு வந்து தளபதியை சந்திக்கணும் ரொம்ப ஆசை. அப்போது தொண்டரணி அமைப்பாளர் பொள்ளாச்சி உமாவதி அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப கோயம்புத்தூர்க்காரு. அண்ணனுக்கு நல்லா எனக்கு தெரியும். அண்ணா இந்த மாதிரி தளபதியை சந்திக்கணும் நான். சரி
அப்படின்ட்டு, அண்ணா அந்த மாதிரி பொண்ணு பிறந்த நாள், அந்த தேதியில் தளபதி ஊரில் இருக்காருன்னு பார்த்துறேன் இரு அப்படின்னு பார்த்துட்டு, சரி வா அப்படின்னாரு. சரின்னு தளபதி பார்க்குறதுக்கு என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன். போகும்போது கேக் வடிவத்தில் வாத்து மாதிரியே ஒரு இட்லியை செய்து, அதில் மேலே அந்த கேக் செய்கிறவங்ககிட்ட போய் கொடுத்து பேரெல்லாம் எழுதிட்டு, இட்லியவே கேக்காக செஞ்சு கொண்டு போய் தளபதி டேபிளில் வச்சு, தளபதி பொண்ணை கையை பிடிச்சி வெட்டி இட்லி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். இன்றைக்கி மருத்துவராக என் பொண்ணு இருக்கிற அளவுக்கு அந்த அன்னைக்கு அதே மாதிரி வீடுகளுக்கும் அவங்களுக்கும் மிக்கி மவுஸ் இட்லி பல்வேறு வகையான இட்லி செய்து உதவியாளர்கிட்ட கொடுத்து அவங்க வீட்டுக்கு கொடுக்க சொன்னேன். அந்த செயல் செய்ததனால் அன்னையிலேருந்து அவங்க குடும்பத்துக்கும் பரிச்சயமானோம். திடீர்னு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க உதவியாளர் ஆறுமுகம் மூலிமா ஃபோன் பண்ணி இட்லி ஆர்டர் பண்ணாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த நேரத்தில் எது செய்யணுமோ சரியாக செஞ்சேன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய், அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது யூகிக்கக்கூடியது அந்த திட்டமிடுதல். இந்த திட்டமிடுதலும் அதை செயல்படுத்துறதும் மிகச் சரியாக அமையணும். கொஞ்சம் நேர்மையும் உண்மையும் இருக்கணும். நான் எதை செய்கிறேனோ அது பின்னாடி என் குழந்தைகளுக்கும் என்னுடைய பேரம்பேத்திகளுக்கும் தான் பொறுப்பானது அப்படிங்கிறத உணரணும். நீங்கள் என்ன நினச்சி லைஃப்பில் நீங்கள் போயிட்டுருக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு நினைக்கிறதுக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி சகோதரத்துவமும் ஒன்று வேணும். இதெல்லாம் எனக்கு ஒரு சேர அமைஞ்சது நிறையா பேருடைய நட்பால். அப்படி ஆட்டோ ஓட்டும்போது நிறையா பேருடைய ஒரு மனோதத்துவத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்படி எதை செய்யும் போதும் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை மிகச்சரியாக கையாண்டாலே லைஃப்பில் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும், இன்றைக்கி இட்லி இனியவன் அப்படின்னு போட்டு ஹோட்டல் தான் போடணுன்னு இல்லை. இன்றைக்கி இட்லி இனியவன் போட்டு ஒரு சூக்கடை போட்டாலும் கூட 4 பேருக்கு தெரியும். அது ஒரு பிராண்டாக உருவாகிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. என்னுடைய செயலில் மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த ஒத்துழைப்பு இதெல்லாம். ஸோ எல்லா கட்டத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொரு புது முயற்சியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த கட்டம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் சில புது முயற்சிகள் யோசிச்சிருக்கீங்களா? நாங்கள் இப்போ புது முயற்சி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டது ஆரம்பத்துலேருந்து. இந்த மாதிரி பல்வேறு வகையான இட்லி கண்காட்சியெல்லாம் பண்ணும்போது எல்லாம் ஏதோ திருமணத்துக்கு வந்தால் தான் கிடைக்கிது உங்கள் இட்லியெல்லாம், எங்களுக்கு உணவகம் மாதிரி நீங்கள் ஒரு ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள்லாம் வந்து சாப்பிடுவோமெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் சென்னையில் வந்து இந்த இட்லி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2 குழந்தைகள். அந்த குழந்தைகளையும் பார்க்கணும், இது வியாபாரத்தையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது அது சரியோ தவறோ எனக்குள்ள இந்த சிந்தனை என்னன்னா, ஒரே நேரத்தில் 2 முயலை துரத்துனா ஒன்று கூட பிடிக்க முடியாமல் போட்டுனா என்ன செய்கிறது? அப்போது நான் இந்த முகூர்த்த நேரங்களில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்போம். நிறையா மண்டபங்களில் செய்வோம். நிறையா திருமண மண்டபங்களில் ஆர்டர் பண்ணுவோம். போய் இட்லி செஞ்சு விட்டு வர வேண்டிய பணிகள் இருக்குது. அப்போ அதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னோடய பசங்களெல்லாம் படித்து ஒரு இடத்துக்கு வர்ற வரைக்கும் அப்படின்னுக்காக விட்டோம். இப்போ என் பையன் தயாராகிட்டார். அவர் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவருக்கு உணவுத்துறையின் மேலே மிகப்பெரிய ஒரு ஈடுபாடும் இது இருக்குது. அவர் அன்புன்னு என் பையன் பேர், அன்பு கேட்ரிங்னு ஒன்று போட்டு அவரோட பங்களிப்பாக நிறையா பேருக்கு நிறைய விஐபிகள் அவருக்கு தெரியும். இன்றைக்கி அவர் எத்தனை விஐபிக்கு இட்லியெல்லாம் செஞ்சிட்ருக்காரு, உணவு கேட்ரிங் பண்ணிகிட்ருக்காரு. நக்கீரன் கோபாலன் அவருடைய அக்கா மகன் கல்யாணத்துக்கு என் பையன் தான் வந்து சமையல் செய்யணும்னு சொல்லி அவர் தான் போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்தார். நல்லா நல்ல பேர் சம்பாதிச்சுட்டு வந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வைரமுத்து ஐயா அவருடைய கேட்ரிங்க்கு தான் ஆர்டர் கொடுப்பாரு. அவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டுற அளவுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு ஹோட்டல் துவக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடோடைய துபாயில் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்று துவங்கணும். அதுக்கு எல்லாரும் நட்சத்திரங்களும் வாழ்த்து சொன்னாங்க. அது நல்லபடியாக இயங்கிட்டு இருந்தது. இந்த போர் தொடர்பு காரணமாக கொஞ்சம் இதனால் அவர் கொஞ்சம் லீவ் விட்டுட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் வந்திருக்காரு. இனி உலகம் முழுவதும் இந்த மாதிரி உணவு கூடங்கள் துவக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவும் சரி தான், அந்த இட்லிங்கிறத உலகம் முழுவதும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதோடைய முன்னெடுப்புகள் மிக ஜாக்கிரதையாக செஞ்சிட்ருக்கோம். ஓகே, இறுதியாக என்ன ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் அப்படின்னா, இப்போ பிஸ்னஸ் துவங்குற எல்லாருமே வந்துட்டு என்ன அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது, அதாவது பொறுமையாக இல்லை வந்துட்டு தோல்வி அடைஞ்சாலுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அந்த கன்சிஸ்டன்சியாக இந்த மாதிரியான என்ன ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதோட நிறைவு கேள்வியாக நம்ம இது பண்ணிக்கலாம். முக்கியமாக அனுபவம்னு ஒரு விஷயம் வேணும். ஓகே, நீங்கள் எவ்வளோ தான் பணம் கிணம் என்ன வச்சுருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ
அதோடைய முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய அனுபவம் வேணும். அனுபவத்தோடு நீங்கள் போய் இப்போ தெரிஞ்ச தொழில் விட்டவனு கேட்டான், தெரியாத தொழில் தொட்டவனு கேட்டான்லாம் ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம எதை வேணாலும் செய்யலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களை நிலை நிறுத்தினதுக்கப்புறம். ஆனால் இன்றைக்கி என்னை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வச்சதுக்கு காரணமே நான் ஏதோ ஒரு இடத்தை நான் தொட்டதால். நான் கடந்து வந்ததெல்லாம் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் கடந்து வந்து ஒரு வெற்றி அடைஞ்சது பின்னாடி தான் நம்மளாம் ஒரு இடத்துக்கே வர முடியுது. அப்போ அந்த வெற்றி அடையிறதுக்கு நீ வரணுன்னா உனக்கு தேவையானது பொறுமையும் கவனமும், இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அனுபவம்னு ஒன்று. எதை செய்யறதா இருந்தாலும் கூடுதலாக அது ஒரு அனுபவம் எடுத்துக்கிட்டு, ஒரு கட்டுமான பொறியாளர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங் கட்ட போகிறீங்களா, 10 நாளைக்கு கட்டுற யாராவது கட்டிட்டு இருந்தால் அங்கே போய் பார்த்துட்டு அந்த கலவையின் அளவு, கம்பியின் அளவு, இது மாதிரி எல்லாமே அனுபவ ரீதியாக. ஏட்டுக்கல்வி மட்டுமே இருந்துட்டு ஒன்று செஞ்சிட முடியாது. பயிற்சின்ற ஒன்றும் அவசியம் தேவை. ஏட்டுக்கல்வின்னு மட்டும் இல்லை, அந்த கல்வி உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி ஆளுமையும் இருந்திருந்தால் இதை இன்னும் பெருசாக விரிவுபடுத்தி இருக்க முடியும். அந்த கல்வி அறிவு எனக்கு இல்லாதனால ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு நீண்ட காலம் ஆச்சு. அப்போது அந்த பரந்த எண்ணமும் சிந்தனையும் எனக்கு வேணும்னா எனக்கு கல்விங்கிறது மிக முக்கியமானது. இந்த கல்விங்கிறதுடைய ஒரு அவசியத்தை நான் இன்றைக்கி உணர்கிறேன். அன்றைக்கி படிக்க முடியாமல் போச்சேன்னு. ஆனால் அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமாக இன்றைக்கி பல்வேறு கல்லூரியில் போய் செமினார் எடுக்கிறேங்கிறது வேறு. இப்போ கல்லூரிக்கு போகணும் படிக்கணும் எல்லாம் கனவாக இருந்தது. இன்றைக்கி படிக்காமையே கல்லூரிகளுக்கு போயிட்டு வர்றோம். நான் கடந்து வந்ததை சொல்லும்போது அவங்களுக்கும் ஏதோ ஒரு உந்து சக்தி கிடைக்குது. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு ரொம்பவும் தேவையானது அனுபவம். அந்த அனுபவத்தோட விடாமுயற்சியும் இருந்தால் எந்த தொழிலாக, அதான் சொன்னேன், முளைக்கும் தன்மைன்னு உங்கள்கிட்ட இருக்குது, முளைச்சிருவீங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செய்யணும். ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக பொறுமையாக ரொம்ப நிதானமாக பதில் சொன்னீங்க. ஸோ உங்களோட இதுக்கப்புறமே நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அடையணும்னு சொல்லிட்டு, உங்களோட பையனுடைய ஆசைகளும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எங்களோட சோசியல் டாக்ஸ் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. எனக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சோசியல் டாக்ஸ் தொலைக்காட்சிக்கும் அதன் நிறுவனருக்கும் அதனுடைய பணியாளர்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஊடகங்கள் தான் எங்களை வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்த்தது. அதன் மூலியமாக நாங்கள் கடந்து வந்ததையெல்லாம் நாங்களே மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஏன்னா நான் எப்படி வந்தேங்கிறது எனக்குள்ளேயே உணர்த்துறதுக்கும், அதன் மூலியம் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல முடியுது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கணும். இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற நீங்கள் ஏதாவது உங்களுடைய முயற்சியால் நீங்களும் இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்த பாதையும் இதில் பதிவு செய்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். நன்றி, வணக்கம்.